ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். நம்ம அது செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த லிஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த லிஸ்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து வைபவ் ஒன்று ஆட் ஆகிருக்கு. அது புதுசா ஆட் ஆயிருக்கு. சரி, அது அதுவாட்டு ஆட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இது ஆர்டர் கொஞ்சம் மாறி போயிருக்கு. அப்போத பார்க்கும்போது கூட அமர்ராஜா பேட்டரி செகண்ட்ல இருந்துச்சு. இப்போ வந்து ஐஓஎல் கெமிக்கல் அண்ட் ஃபார்மாஸ்யூட்டிக்கல் வந்து இதுக்கு வந்துருச்சு, டிசிஐ கீழ. வைபவ் குளோபல் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதை வந்து கடைசியா டீல் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ஐஓஎல் கெமிக்கல்ஸ் நம்ம பார்ப்போம். ஐஓஎல் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டிடிஎம் நார்மலாக இவனுடைய பிஹேவியரே என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து மார்ச் மாதம் ரிசல்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஜூன் மாதம் கம்மியாகிறான், டிசம்பர் மாதம் கம்மியாகிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க திருப்பி மார்ச் மாதம் கூடிடுறான். இதுதான் இவனுடைய ரிசல்ட்டு. அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா மார்ச் மாதத்துக்கு இப்போ இந்த ஜூன் 570 வந்திருக்கா, செப்டம்பர் 552, டிசம்பர் 528 வந்துருச்சா, ரெவென்யூ குறைஞ்சிருச்சா, அதே மாதிரி தான் ப்ராஃபிட் எல்லாமே குறையுது. அதே தான் பாருங்களேன், போன தடவை பாருங்க. மார்ச் மாதம் 579, ஜூன் 570, 546, டிசம்பர் வந்து 530 வந்துட்டு, மார்ச் மாதத்துக்கு 595 எடுத்துட்டான். அதாவது போன மார்ச்சை காட்டிலும் 20 பாயிண்ட் கூட எடுத்துட்டான். அப்போ இந்த மார்ச்சும் வந்து 20 பாயிண்ட் இதை காட்டிலும் கூட எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 610 கிட்ட ஓடியாந்துரும். 610, 615 கிட்ட ஓடியாந்துரும். இது சும்மா ஒரு இதுதான், ஹைபாத்தசிஸ் செட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல ரிலேட்டிவிட்டி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தானே நமக்கும் ஆறுதலாக இருக்கும். இப்போ வந்து இவனோட வேல்யூவேஷன் எல்லாமே இதாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஹோல்டிங் வேறு பார்க்கணும். ஹோல்டிங் பார்க்கும்போது இவனோட ஹோல்டிங் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஜூன் மாதம் ஏற்றி இருக்கிறாங்க, செப்டம்பர் அக்டோபரில் குறைச்சி வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து குறைச்சி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். டிஏஎஸ் நல்லா ஏற்றி வச்சுருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு டிஏஎஸ் வந்து நல்லா ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஏதோ ஒரு பக்கம் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இவனோட டிடிஎம்ஐ இவன் அச்சீவ் பண்ணுவானா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவனோட வேல்யூஷன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிட்டா, வேல்யூஷன் பிக் ஆகிட்டு இருக்கு. மொமெண்டம் மாத்திரம் தான் பிக் ஆக மாட்டேங்குது. இவங்க கொடுத்துருக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா, அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா 517லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இது வந்து ஸ்ட்ராங் பை ஜோனில் தான் இருக்குது. கிரகம் ரேஷியோ 1.1 வந்திருக்கு. அதனால கொஞ்சம் ரீசெட் ஆகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், ரீசெட் ஆகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் கீழே இறங்கிட்டு இருக்கு. டிடிஎம்பிஇ பார்த்தோம்னா 12.9 இருக்குது. க்ரோத் வந்து 0.2 இருக்கிறதுனால அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இண்டஸ்ட்ரி புக் வந்து 7.4. இவனுடைய புக் என்ன இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 41. இன்னும் அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவனுடைய புக் வந்து 1.5 தான் இருக்குது. அதனால் இன்னும் க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொவைடட் இவன் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணணும். சரி, இவன் மீட் அவுட் பண்ணுவானான்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 595 கேப் இருக்குது டிடிஎம்க்கு. இந்த 595 வந்து இவன் போன தடவை எடுத்த மார்ச்சோட ரிசல்ட்டை அவன் பிடிக்கணும். பிடிச்சா தான் உண்டு. ஏன்னா இவனோட குவார்ட்டரில் வந்து இவனை அசஸ் பண்ண முடியல. இதுதான் இவங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே மார்ச்சில் கவுத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம வாங்கி போட்டு மார்ச்சில் கவுத்தி விட்டாங்கன்னா அப்படியே வேறு மாதிரி மாறிடும். அதனால் மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்டை ஒட்டி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போதைக்கு நம்ம இதை பிளான் பண்ணால் போதும். அது 64 தேவைப்படுது. நெட் ப்ராஃபிட்டுக்கே 64 தேவைப்படுது. இவன் வருவானாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாம்மா. போன மார்ச்சில் வந்து அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். போன மார்ச்சுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 64 போன மார்ச்சுக்கு எடுத்திருக்கிறான் பாருங்க. 2023 மார்ச்சுக்கு வந்து 64 எடுத்திருக்கிறான் பாருங்க. அதே மாதிரி தான் இப்போவும் ஃபிகர் வருது. அதனால் 64. இபிஎஸ் வந்து இன்னும் 11 எடுக்கணும். அதுவே எடுப்பானாங்கிறது நமக்கு யோசனையாக தான் இருக்குது. பட் எனிவே இவன் வந்து 29 டிடிஎம் அச்சீவ் பண்ணினான்னா, இபிஎஸ் அச்சீவ் பண்ணால் மாத்திரம்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இல்லைன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறது அவ்வளோ தூரம் இல்லை. அடுத்தடுத்த குவார்ட்டரில் மேலே மூவ் ஆனோன்னா கீழே அடித்து இறங்கின இடத்துல இருந்தால் கரெக்ஷன்
அப்ல போகுமே தவிர்த்து, இப்படியே வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள போகாது. இதனால பாருங்க, இவைங்க வந்து இந்த மாரி ஒரு ஒரு டிராஸ்டிக்கா கீழ இறங்கிட்டே இருக்கும்போது, இங்க பார்த்தீங்களா? Q1லேருந்து பாதி கிட்டக்க இறங்கிட்டான் பாருங்களேன். Q3ல Q4ல மேல வரட்டும். அது வேற பிரச்சனை. ஆனா Q3ல வந்து பாதிக்கு கீழ இறங்கிட்டான் பாருங்க. இப்படி இறங்குறதுனால தான் இவிங்க வந்து மேல ஏத்திக்கிட்டு இருந்த ஸ்டாக்க ஸ்வைன்னு கீழ இறக்கி விட்டாய்ங்க. இப்ப நமக்கு என்ன மேல எந்த இடத்தோட திரும்ப போறான், என்ன ஏதுங்கிறது நமக்கு குழப்பமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டோம். 309லேருந்து 274 வரைக்கும் இவன் இறங்குறதா இருந்தா இறங்கட்டும் அப்படின்னு. திருப்பி மேல ஏறுனான்னு வச்சுக்கங்களேன், மேல ஏறுனான்னா நம்ம 274லேருந்து 400 போடுவோம். ஏன்னா, அதான் நமக்கு வந்திருக்கு 438. 274லேருந்து 438 போட்டோம்னா எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்துக்குவோம். 274 + 438 போட்டோம்னா, கிட்டத்தட்ட 712 வருது. இந்த 712க்கு வந்து நம்ம வந்து 729ல மார்க் பண்ணியிருந்தோம். இப்ப வந்து 712 வந்திருக்கிறதுனால, இந்த பாடிய வந்து நம்ம மார்க் பண்றோம். இந்த பாடி இருக்கு இல்லைங்களா? இந்த பாடிய மார்க் பண்றோம். இந்த கேண்டிலோட பாடிய. சரி ஏன் இத மாரி வருதுன்னா, போன தடவ இப்படித்தான் இவன் ஒரு ரூ. 100 கூட எடுத்துட்டான். அமர்ராஜா பேட்டரில ரூ. 100 கம்மியா குடுத்தான். இந்த தடவ ரூ. 100 கூட குடுத்துருக்கான். அதே ரூ. 100 கூட குடுத்தான்னா ரூ. 700 இல்ல நான் கரெக்ட்டா குடுப்பேன்னு சொன்னான்னா, 630லேருந்து 658 மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எதுவுமே ஃபைனல் கிடையாது. அவன் இறங்கிட்டு ஏற ஆரம்பிக்கும்போது மாத்திரம் தான் ஃபைனல். இருந்தாலும் நம்ம ஒரு டென்டேட்டிவா நம்ம வந்து போட்டு ஒரு ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்காக மார்க்கெட்ல நம்ம வந்து ஸ்டாக்ஸ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.